என்னோட தோழி வந்திருந்தா சரி வந்திருந்தா அறியாம வர சொல்லு என்ன சொன்னாங்க ஒன்னு என்ன சமாச்சாரம் சொன்னீங்க பொட்ட பையன் என்ன சொல்லிட்டா சுத்திரா இன்று அதிகாலையில எழுந்திருத்து ஆமாம்மா என்னுடைய மன துயரங்களை நினைத்து என்னுடைய மனமானது சோர்வற்று இருக்கிறது அதனால சற்று உருங்கி எழுந்திருந்தால் அந்த மன சோர்வும் அடைந்துவிடும் அப்படி என்று சற்று நித்திர செய்யலாம் அப்படி என்று உன்னை அழைத்தேன் ஆகட்டும் அம்மா
பஞ்சனை மீதில் உறங்கும் போது கேட்டான் நசரின் வாக்கு என் செவியில் கேட்கவில்லை உன் செவியில் கேட்கவில்லை அந்த பாவியாகிய அசரின் வாக்கு தெரிவித்தது எனக்கு நாளைப்பா
நானும் சொல்லாத அவனங்கள் இருக்கிறது ஆரமானது அருந்து கீழே விழுவதை போல அந்த அசரிவாருக்கு தெரிவித்ததை பார்த்தா தாய் தந்தை என்ன மார்பீது தோழ மீது வளர்த்தி வந்தார்களே என்னுடைய தாய் தந்தமார்களுக்கு என்ன தவறுகள் நேருமோ அப்படியானவருக்கு நேர்ந்தாலும் சரியா அடியா தோழி அழுவதம்மா அண்ணன் தம்பி என்னோட அங்காளி பங்காளியினுடைய அண்ணன் தம்பிமார்கள் இருக்கிறார்கள் என் அண்ணன் தம்பிமார்களுக்கு என்ன அபகர்த்தி நேருமா அப்படியானவருக்கு நேர்ந்தாலே சரி அடித்தாலே அடி என்னமோ அக்கினி தீகிலே என்னை வைத்து வலிப்பதை போலவும் என்னுடைய தியாகமெல்லாம் எரிகிறது அம்மா அந்த பாவியாகி அசுரர்வார்க்கு என்னுடைய செவியில கேட்ட குரல் வசுக்கு என்ன என்றார் எனக்கு நாளைதான் எனக்கு ஒரு கொல்ல வரப்பிலாய அது என்னோட பிரிவியான என் தோழி நான் ஒரு கொத்தி வச்ச தென்னங்கண்ணு
தென்னங்கண்ணு என் தாய் உனக்கு கோல பிரியலையா என் அம்மா வாங்கணும் போல வாழலையோ ஐயா உனக்கு அல்ல ஐயா வேற பிள்ளையா என் அப்பா உனக்கு ஒரு எண்ணி வச்சேன் தென்னங்கண்ணு அப்பா உனக்கு எண்ணி வச்சேன் தென்னங்கண்ணு இன்னைக்கு ஒரு ஏழை பிரியலையா என் அப்பாவா எண்ணம் போல வரலையோ அம்மா உனக்கு அஞ்சு அம்மா புளிய மாறா அம்மா என்ன பெத்த என் புண்ணி வாரா உன் கோட்டில இன்னைக்கு ஒரு அழகு வச்ச சித்திரம்மா என் அம்மா உனக்கு அஞ்சலியோ வந்த தாலி அம்மா என்ன பெத்த என் புண்ணி வாரா என் தாய உனக்கு ஒரு அருக்காக்கிது நேர்ந்ததம்மா அம்மா உனக்கு பிஞ்சு அம்மா புளிய மாறா என் பெத்த வாழ உனக்கு ஒரு பொண்ணால சித்திரம்மா அம்மா உனக்கு ஒரு பிஞ்சிலையா வந்த தானி என்ன பெத்தெடுத்த என் புண்ணி வாழா என் தாய உனக்கு பிரிக்காக்கிது நேர்ந்ததம்மா அப்ப உனக்கு செஞ்சையில அப்ப கூடாரா என்ன வளர்த்த என் புண்ணிவானே என் அப்பா உனக்கு ஒரு செண்டு மல்லி வரும் அப்ப நீ ஒரு சத்த நின்று செதி கேட்டா இன்னைக்கு ஒரு சீமை திரண்டு வாரா என் அப்பா உனக்கு ஒரு தெரு தண்டை கோடி வரும் அப்பா உனக்கு ஒரு மதுரையில அப்பா கூடாரா என் அப்பா உனக்கு ஒரு மல்லியப்பு வியாபாரம் அப்ப நீ ஒரு மாண்டன் என்று அப்ப சரி கேட்டான் இன்னைக்கு ஒரு மக்கா திரண்டு வாரம் என் அப்பா உனக்கு ஒரு மார்கண்ட கோடி வரும் ஏன் தோழி நம் இருவர்கள் என்று செய்யும் பொழுது என்ன மாலையிட்டு என்ன கருணாபேசக இருக்கிறானே என்னிடத்தில் விடு தாம்பரம் பெற்று அந்த துரியனுடைய வார்த்தைக்கு உள்பட்டு ஜனாதிபதியாக பெற்றம் தெரிவித்து அப்பிரடு குருச்சாத்திர பூமியை சென்று ஐவராஜர்கள் எதிர்த்து சண்டையிடும் பொழுது அந்த ஐவராஜர்கள் நடைபெறுந்தவராக அர்ஜுனன் கை கணப்பட்டு என்னுடைய பதியாக மன்னவர் வாழ இருப்பதை போலவோ நான் தாலி அறுப்பது போலவோ கண்டன் ஏட்டு சொரக்கா கூட்டு போறோமா ஏட்டுல ஒரு சொரக்கா வரைஞ்சு வச்சு அது கூட்டு பொறிக்கிறது அரிசி போட முடியும் அது போல கனவிலே கண்ட பணம் செலவு அதனால உங்க கனவுல நடந்தது நினைவு ஆகாதம்மா உங்க வீட்டுக்காரு கொண்டா எதுவுமே அழுக வேண்டாம் அம்மா யாரு சாவதுக்கு அவனுக்காக அவனுக்காக நான் வேலை பண்ணேன் அவனுக்காக
அப்புறம் இன்னொரு எதுக்காக ஏண்டா இன்னொரு எதுமா இவ்வளவு நேரம் எதிர்க்காக என்ன சம்பந்தம் யாருக்கு அம்மா வலிக்குதேம்மா அடிக்காதம்மா வலிக்குது அவனை அடிச்சு உனக்கு வலிக்குதா என்னடா இது? இங்க அடிச்சா அங்க வலிக்குது அங்க அடிச்சா அங்க வலிக்குது ஆமா. நீ அங்கடி நான் கடையில பாப்போம் ஏன்னா நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் அதனால எத்தி பலர்ந்தால் என்ன ஈயாதவர் வாழ்ந்தால் என்ன மற்ற எருக்கு மடல் மடலாக சாய்ந்தால் என்ன அந்த ஜாதி கட்டக்காரன் செத்தா என்ன அப்படி சொல்ல நான் எப்பேற்பட்ட பணக்காரி நான் எப்பேற்பட்ட லட்சாதிபதி எனக்கு நாடு என்ன நகரம் என்ன சொத்து என்ன சுகம் என்ன பொண்ணு என்ன பொருள் என்ன ஆடு என்ன அண்டா என்ன குண்டா என்ன இவ்வளவு பெரிய பணக்காரி அந்த ஜாதி கட்டண செத்தா அம்மா ஜாமான் எல்லாம் பெரிய பெரிய ஜாமான் என்ன அப்படி இருக்கும்போது அந்த ஜாதி கட்டமை இழப்பதற்காக நாளை கிடையாது என்னுடைய தாய் தந்தமார்கள் என்னோட அண்ணன் தம்பி அம்மா அவங்க அப்பாவுக்கு ஆமா அவங்களுக்கு ஏதாவது அபகரித்து நேர்த்திரமா அந்த ஜாதி கட்டவனுக்காக நான் யாரு? அவன் சத்தம் எனக்கு இப்ப அந்த ஆளு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஓட்டக்கார வச்சு ஒரு நாளைக்கு 5000 வாடகை வாங்குறேன். யாரு ஓட்டையால அந்த ஆளு செத்து விட்டாங்கன்னா ஒரு ஐசி வாங்க உங்க காரு காசு ஏண்டா, எனக்கு ஜனங்க தேசத்துல அப்படியே அந்த ஐஸ் வாங்கினா சப்பத்து இவனதான் இருப்பான் ஏண்டா, என் அப்பா அம்மா கலிங்க தேசத்தை என் பேர்ல எழுதி வைப்பாங்க. என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு, அதனாலதான் தனியா இனிதான் 5000 கொடுக்கறது. நான் தினந்தோறும் 5 லட்சம் ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்குறேன். இருக்கும்போது ஒரு நாளைக்கு 5000 5 லட்சம் பணம் கொடுக்கும் போது அந்த மலையில உச்சி மலையில இருந்து கீழே எதுக்கு வந்த அம்மா சம்பளம் கொடுக்குறது அந்த புக்கர் சம்பளம் எங்க கேளு அது சாண்டை கொடுத்து இருக்குது. ஏன்னா அவ்வளவு பெரிய பணக்காரன் இங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குறியா? இந்த அப்பா அம்மா இறந்துட்டாங்க, இந்த ஊரு ஆளுங்க எல்லாம் பார்த்தாங்க. ஏமா இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க ஊர்ல, அந்த மாதிரி நீ என்கிட்ட சொன்னாங்களா? நான் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து நான் தான் தெரு குத்து வச்சிருக்கிறேன். பணம் ஏது அம்மா ஊர் மேல போய் கொடுத்தது. ஊர் ஊரா ஆட்டா இருக்கு பணமா எதுக்கு ஆட்டா போறோம் இல்ல எனக்கு என் நாட்டுல இந்த பக்கம் 1000 காணி வாழை, இந்த பக்கம் 1000 காணி தென்னை, இந்த பக்கம் 1000 நல்ல சேல தென்னை என்ன இந்த பக்கம் 1000 ஏக்கர் பருத்தி, இந்த பக்கம் 1000 ஏக்கர் நெல்லு சோளம். அல்லாத அந்த வெள்ளி மலை சந்தன காடு. அம்மா மரத்துல பெலாப்பா எங்க பெத்துறா அப்பேற்பட்ட பணக்காரி அந்த சாதி கட்டவனுக்காக இந்த ஐயாவுக்கு அம்மாவுக்கு 2 லட்சம் பணம் செலவு பாக்குறேன். ஆமா பாவம் ஆட்டுக்காரன் கூட இன்னைக்கு எங்க நெடுமாறல வந்து எந்த சாண்டு அவங்க பெத்த புள்ளிலாம் தானே மயங்குது. அந்த 2 லட்சம் காலையில கொடுக்காத நீ பூட்ட உன்னை கட்டி போட சொல்லுவாங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா எப்ப அந்த தருமபுரி கிராமரு அந்த தருமபுரி அவனுக்கு தான் கொடுத்தேன் நான் காசு. இப்போ இன்னைக்கு கூட எந்த நெடுமாறல வந்து அந்த சாண்டி கொடுத்தா ஆட்டாட வரானா? அவனுக்கு கறி என்ன சோறு என்ன ஒரு பொரியல் மட்டும் போனோம். அவர் வாஜா எங்க வாஜாருமா எங்க வாஜாரு அந்த ஆளு வந்த உடனே அம்மா எனக்கு ரொம்ப காசு வேணும் அப்படின்னு அதை கேட்டான். சரி கறந்தா போதுன்னு என் மந்திரியை விட்டு 5 குவார்டரு 5 கிலோ கறி எல்லாம் கொடுத்து விட்டுட்டா. ஆமா
மடாமடாவா குடிப்பான். காலையில ஆட்டக்காரன் எல்லாம் ஒரு இடத்துல கிடப்பான். இந்த ஆள் கொண்டு எங்க கிடப்பான். நைட்டு வாங்கிட்டு போய்கிட்டு ஊர்ல பாக்கிறதுக்கு போறாரு. ஒண்ணு தூங்க போட்டு நீ அவரு போற. அதுக்கு ரைட்டு. ஜாதி கட்டனோட பேச்சு நமக்கு என்ன? நம்ம கிட்ட பணம் இல்லையா, பொருள் இல்லையா, நகை இல்லையா, நட்டு இல்லையா, அண்டா இல்லையா, குண்டா இல்லையா, அண்டா பாரா வெறும் நகை நட்டுலாம் பழுகுன்னு. ஏண்டா வெயிட்டு தாங்க முடியல 4 கிலோ நகை கழட்டி பீராவில் வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த புகழ் வாங்கி போனாங்க. அதாவது ஆமாண்ணா. அப்படி இருந்தாலும் அவன் பேச்சு நமக்கு தேவை. ஆதிமலை சொன்னது நல்லா வாங்கி போட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த ஜாதி கட்டனுடைய வார்த்தை நமக்கு தேவை. நாளை நடக்கக்கூடிய 17ஆம் அமருக்கு போக வேண்டும். அருகாமையில் இருக்கக்கூடிய சுந்தரம் தாவியை கர்ணமகாராஜன் அழைத்தார். என்ன கொண்டு யாராட்டவன் ஐயா உள்ள நீ என்னடா உள்ள இருக்கல வேலை செஞ்ச ஓ நீ அம்மாவுக்கு உள்ள வச்சியா நீ எங்க வேலை செய்யற ஐயாவுக்கு வேலை செய்யறேன் நல்லா பிளேட் போட்டு செய்யுது பூரா கட்டிக்கிட்டே இருக்குது பிளேட் போட்டு செய்யலாம் என்ன சேவிங் பண்ணி சொல்லுங்க என்ன செய்யற எதுக்கு வந்தீங்க என்ன காரணம் கர்ணமகாராஜா ஒண்ணு உடனடியா வந்து பண்ணி விட்டுரும். அப்படியா என்னை கூட்டிட்டு போங்க எனக்கு வழி தெரியாது போய் நான் கூட்டு போய் விடுவா ஐயா மகாராஜா ராஜசேகரா சுகேட்சமாக வாழும். ஆனால் கேளும் சுந்தரம். உன்னை மாலையிட்ட கர்ணாபிஷேகர் நாளை 17ஆம் அமருக்கு போக வேண்டுமாம். அமர் என்பது ஒருவர் பங்கல்ல. யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜெயம் என்று ஒன்றுமே புரியவில்லை. உன்னை மாலையிட்ட கர்ணாபிஷேகர் அழைத்தார் என்று உன்னுடைய ராணி இருக்காளே பொன்னுருவி சீக்கிரம் அம்மா எங்க போனேன்னு கேட்டா வேலை செஞ்சுட்டு சொல்லணும் என்னடி அவளுடைய வேலை செஞ்சுட்டாரா என்ன வேலை செஞ்சாங்கம்மா கணவராக இருக்கிறாரே அந்த கர்ண மகாராஜன் நாளை நடக்கும்படியான 17ஆம் அமருக்கு போகிறாரா அதனால அழைத்து வர சொன்னாமா என் புகழ என்ன என் பணம் என்ன அந்த ஜாதி அவன் யாரு அவன் குலகோத்திரம் என்ன அவன் ஜாதி வார்த்தை என்ன அவனோட மாநிலம் என்ன அடியில்
அவரோட பணினை கீச்சுட்டு அம்மா நாளைக்கு 150 அம்மா ஏன்டா அந்த நேரத்துல குளிக்கிறவன் எப்பொழுது அந்த ஜாதி கட்டவனுடைய வார்த்தையை என்னிடத்தில் பெருமையாக எடுத்துரைத்தார்களோ இவங்க இருவர்களையும் இனி நம்ம அரண்மனையில் இருக்கக்கூடாது. என்ன பண்ண போறோம்? 2 பேரும் கை காலை கட்டி கையை கட்டி கட்டி அனுப்பிவிடுங்க. ஐயோ ஐயோ திரும்ப திரும்ப இப்படி இல்ல எப்படி திரும்பி உங்க பெயரை சொன்ன உடனே உங்க வீட்டுக்கார அம்மா இருக்கிறாங்களே எங்களை அடிவரம் அடித்து இப்படி மாத்தி கட்டிட்டாங்க. ஐயா மகாராஜா இந்த மாதிரி சொன்னது அம்மா அடியை அடிச்சு இந்த மாதிரி கட்டு போல இந்த கட்டு அவுத்து 2 பேருக்கு மிட்டால வச்சு நீங்க கட்டி விடுங்க. ஏய் இனிமேல் காலையில கட்டி போடுறேன் உங்களை மின்னால இல்ல ஆலா மரத்துல கொண்டு போய் ஒவ்வொரு ஆளும் கட்டி போடுறேன். மகாராஜா ஆனால் கேளு பெண்ணே சுந்தரம் நான் சொல்வதை போல நீங்க சொன்னீர்களா கட்டத்தானாக அவுத்து விடுவார் அங்கே இன்னமோ தரமுந்தோயி இன்னமோ தரமுந்தோயி அங்கே ஏழுடன் அங்கே சென்று அந்த மன்னவே ஆய் மன்னவே நந்தன் நான் அறிந்தாய் தாம்பூலம் பெற்று அந்த எதிரே குலத்தோரானே நான் எதிரியே ஜெயிக்க என்று மன்னாம்பு பொன்னியான வழியுடன் எட்டு தலைமுறை ஊற்றுவோம் கை வலி அவருங்க எல்லாம் இருந்து ஒரு கட்டு என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு தெரிய வேணும். தெரியுமா இல்லையா? இங்க ரத்தம் வருது. ஆமா ரத்தம் வருதுன்னா போய் சுருமடிச்சாவன். ஆனால் கேளும் சின்ன சுந்தரம் காயாது என்று தெரிந்திருந்தோம் கையாது என்று புரிந்திருந்தோம் அமராஜ குருசேத்திரம் போகிறாரா என்னை தாலி கட்டிய கர்மாபிஷேகம் அப்படி என்று சொன்னீர்களானா இந்த கட்டை அவளை அவுத்து விடுவார். அந்த விடலாம் ஆறுமுகம் இந்த மழை துன்பத்தை காட்டாகிறா என் துன்பமே பெரிய துன்பமா
சத்தியால ஆ, சின்ன பையன் வாங்க சொல்லு. பல முறை சொல்லியிருக்கேன் ஆமா. ஏன்னா ஆ, நம்ம வீட்டுல என்னைக்கு கறி குழம்பு எடுத்தாலும் ஆமா. கறி சாப்பிட்டுட்டு ஆ. வாசல்ல எலும்பு போனாதுன்னு சொல்றனா இல்லையா ஆமாம்மா. வெளியில பாரு ஆ. அந்த எலும்பு ஏம்மா, வாசனைக்கு கும்பலா கொட்டி வச்சிருந்தா? ஆ. இங்க ஒரு நாயா? ஆ. ஆடி மாசம் பல விதமான நாய் வருது. ஒரு நாள் ஒரு ஈட்டு கிடக்குது. அந்த நாய் வேஸ்ட் விட்டு வர நாலு பேருக்கு அதான், ஆ, நமக்கு கேட்டு குரலா இருக்குதே ஆமா. யாரா இருக்கும் ராணியம்மாளம். ஏண்டா சத்தியாலும் யாருடா அது வெளியே போட்டுறாங்க கிடறாங்க ஈர்த்து கிடக்குது அப்படியா அப்படியா என்னாடி அதிபதியான பொன்னியமணி உனது நாதனே நாளை 14ஆம் நாளில் தந்தை வாழ்த்தி வந்தனை ஜெயிக்க நம்ம போவோம் வரக்கூடாதுன்னு தானே நான் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னேன் ஐயோ, எதுக்கு வந்த எதுக்கு வந்த அம்மா என்னடி நடக்கும்படியான 17ஆம் முறைக்கு தாயாது என்று தெரிந்திருந்தோம் தாயாது என்று புரிந்திருந்தோம் உற்ற பங்காளி வெல்ல போகிறாரா அதனால உங்களை கையோட அழைத்தார் சொன்னாரம்மா ஆமா சரி சண்டைக்கு போறாரு சரி நான் சொல்லிய வார்த்தை என்னென்றால் தன்னுடைய தாயாது என்று தெரிந்திருந்தும் தாயாது என்று புரிந்திருந்தும் என் குலத்தோன வெல்வதற்கு குருசேத்திர பூமி செல்கிறேன் இப்படி மட்டும் என்னிடத்தில் சொல்ல சொன்னார் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது அம்மா தாயாது என்றால் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் பிறந்தவர்களை குறிக்கிறது தாயாது என்றால் தாயினுடைய உடன் பிறந்த தாய் மாமனை குறிக்கிறது என் குலத்தான் என்றால் தன்னுடைய இனங்களை குறிக்கிறது இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது அம்மா அவர் அம்மா சரி ஓடுது நீ கட்டின கட்டோட அந்த கண்டவன் பிறந்தவன் அவன் ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி கட்டு ரெண்டாவது ஒரு பொண்டாட்டு மூணாவது ஒரு பொண்டாட்டி கட்டுக்கு பாத்துட்டு போறான் அவங்க கிட்ட போய் நீ இருக்கலாமா நாலு பொண்டாட்டி கட்டினாலும் அறுக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி. அவன் காடு மாடா இருக்கு போறான் சரி மாமியார் வாட்டி வாங்கிட்டு வராமா அவர் தெரிவித்த வார்த்தைகளை பார்த்தா தாயாது என்பதற்கும் தாயாது என்பதற்கும் என் குலத்தோன் என்று தெரிவித்த வார்த்தைகள் என்ன இது எல்லாம் அவரிடத்திலே தெரிந்துதான் சென்றுதான் கேட்க வேண்டும் நாமளே மன இறங்கி ஒரு இடி போய் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று பார்க்கலாம்
வார்த்தையை கேட்டு எனக்காக இச்சை சுயவரம் நாட்டினார்களே இச்சா சுயவரத்தில் நான் யாராவது ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்யக்கூடாதா யாருமாக மைந்திரத்து தெரியாமலும் ஒரு ரதத்தின் திருமணமாக அவன் முகத்தை பார்த்து இவர்தான் நமக்கு கண்ணை காட்ட கணவர் என்று நான் திருமணம் செய்தேனே அம்மா வாழையிட்டு நான் முதலாக என்னால் வரைக்கும் நான் எந்த சுகத்தை கண்டேன் எனக்கு ஆரா என்னை போல் பெண்ணாக பிறந்தவரெல்லாம் மாடி வீட்டிலும் மெத்த வீட்டிலும் தன்னுடைய கணவரோடு எல்லா சமண வாழ்க்கையை வாழ்கிறார்களே பாவி நான் பெண்ணாக பிறந்து என்னுடைய தாய் தந்தையை நான் பிரிந்து என்னுடைய உற்ற உறவினர்களும் நான் பிரிந்து கட்டிய கணவனும் நான் பிரிந்து நன்ன தருமையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாடி அம்மா எனக்கு தீரா சேர்ந்து வாழவில்லை இல்லை என்றால் நம்மளுடைய விதிவாசத்தால் ஒரு குழந்தையானது பிறந்திருக்கிறது அந்த குழந்தைக்காக தான் என்னுடைய உயிரை கையில் பிடித்து இது நாள் வரைக்கும் நான் ஈனமென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த பூலோகத்தில். ஆமா ஆமா இருந்தாலும் இந்த தாயாதி என்று தெரிந்தோம் தாயாதி என்று புரிந்தோம் என் குழந்தையோட வெள்ளத்திற்காக செல்ல வேண்டும் என்று தெரிவித்தாரே. ஆனா தாயாதி என்றால் என்ன, தாயாதி என்றால் என்ன அவளுக்கு நான் கேட்க வேண்டும். ஆனா என்ன செய்ய வேண்டும்? அந்த மன்னவர் முகத்தை அந்த காலமா நான் கண்டதில்லை என் தையல தோணிக்கல அம்மா வேலைப்பா விலையினால நல்ல விலங்கிட தெரியனத்த அம்மா சேனம போட வேண்டாம் அம்மா தெரிய அம்மா யாருக்கு என்ன காலங்களிலே மாலையிட்டு நாள் முதலாக இந்நாள் வரைக்கும் அந்த திருமண மேடையிலே பார்த்தனே தவிர மற்ற நாள் நான் ஒரு முகத்தை நான் பார்த்தது கிடையாது. அதனால இன்றைய தினத்திலும் அவனுடைய முகத்தை நான் பார்ப்பதற்கு என்னுடைய மனம் உட்படுகிறது. அதனால இந்த தயாதி என்பதற்கும் தாயாதி என்பதற்கும் அவனிடத்தில் வார்த்தை கேட்க இந்த இருவர்களும் சேர்ந்து எனக்கு 7 வெண்திரையிட வேண்டும். அந்த திரையின் மறுபுறமாக நான் நின்று நான் கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பதில் உரைத்தால் அதன் பிறகு விடை தரலாமா வேண்டாமா அப்படி என்று நான் முடிவு செய்கிறேன். 7 வெண்திரையிடு ஐயோட சொல்லிட்டு வரேன். ஐயா உங்களுக்கு விடத்தாவனம் தருவது என்றால் 7 வெண்தரை போட்டு அது மரபாக இருந்ததா கொடுப்பாங்க. அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணுமா? ஏன் என்றால் ஈவான குலத்தோன் ராதியின் பிள்ளை ஏரோட்டின் பிள்ளை அவன் முகத்தை நான் இது நாள் வரை விழித்தது கிடையாது, இனிமேல் விழிக்க போறதும் கிடையாது. அவனுடைய பேர் என்ன, யாருக்கு பிறந்து அப்படி என்ற விளக்கம் தெரிந்தால் ஆனா கேளடி பெண்ணே பொண்ணாலும்
அடிக்காதம்மா பாவம். ஏண்டா? நான் எப்பேற்பட்ட பணக்காரி, என் பணம் என்ன, புகழ என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, எனக்கு கீழே 1000 பேர் வேலை செய்யறாங்க. செய்யறாங்க வந்து பார்த்தேன். அதான் சொல்லுவாங்களே, அச்சு குச்சி ஆளாண்ட சபைக்கு பெருசா, அபிஷேக பெற்றதுல சபைக்கு பெருசா. அரசனா இந்த அபிஷேகம் பெத்த புள்ள இல்லைன்னா நீ ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. கேட்டாங்களா? யாரை பார்த்து அடிங்கிற வார்த்தை? டேய், என்கிட்ட வார்த்தை பேச வேண்டுமானா ராணி அம்மான்னு சொல்ல சொல்லு, இல்லைன்னா ராணின்னு சொல்ல சொல்லு, இல்லைன்னா மகாராணின்னு சொல்ல சொல்லு, இல்லைன்னா அம்மா தாயான்னு கூட சொல்லி பிச்சை போட்டு போறேன். என்னன்னா என்ன அடியன்ற வார்த்தை எல்லாம் வந்துச்சு, மானயன் இல்லாத, சூடு தோரணம் இல்லாத, ஈரமான இல்லாத அடிச்சு விடுவோம். ஐயா என்ன போட்டு அடிக்கிற? அப்படி அடிச்சு விடுவோம். சரி அம்மா அவரு சொல்லுவாங்க. மகாராணி ஆமா மகாராணி. ஆனால் கேளும் பின்னே பொண்ணு நாயகம். இப்ப எப்படி இருக்கு? இப்பதான் சில்லுன்னு இருக்கு. அங்கே என்னே உனையழை சபையில். ஏனென்றால் என்ன போல் மனிதன் எத்தனையோ பேர் நாட்டில் மகாபாரதத்துல இது ஒரு புண்ணியமான கதை. ஏன் இதை மட்டும் வைக்கிறாங்க தெரியுமா? அப்பேற்பட்ட கணவன் மனைவி எதை விட்டு கொடுத்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும், கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், அப்படி என்று வாழ்க்கையை நிர்ணயித்தது இந்த கர்ணமோட்சம். அப்பேற்பட்ட நான் அன்றைய தினத்திலே 55 தேசத்தரசர் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் நான் ரதத்தின் கீழ்புறமாக இருந்தேன். அப்பேற்பட்ட என்னை பார்த்து இவர்தான் கண்ணுக்கு ஏற்ற கணவன் என்று அன்று என் கழுத்திலே மாலை சூடினாயே, அழைத்து சென்று அங்கு தேசத்திலே திருமணம் செய்த பிறகு நான் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும், சிவனுடைய பூசை புரிய வேண்டும், அப்படி என்று ஜலம் எடுத்து வா என்று சொன்னேன். அன்றைய தினத்திலே சலை எடுக்க போக நேரத்தில் அங்குள்ள பெண்களுடைய வார்த்தையை கேட்டு என்னை எப்படி செய்கிறாய் தெரியுமா? ஒரு மனைவி பார்த்தா கணவனை அப்பேற்பட்ட கோபுரத்திலும் வைக்கலாம், மண்ணையும் மலையாக்கலாம், மலையும் மடுவாக்கலாம். பெண்கள் நினைத்தார் எப்பேற்பட்ட வைராக்கியம் உள்ள மனதினை மண்ணாக்கலாம். ஆனா அன்றைய தினத்திலே இருந்து இன்று நாள் வரை என்னை எப்படி நினைக்கிறார் தெரியுமா? அடி என்னை சின்ன குலத்தோன் என்றும் ராணியின் பிள்ளை என்றும் ஏரோட்டின் மைந்தன் என்று தனி வாழ்க்கை செய்கிறாயே. எல்லாம் காரணம் யாரு? உன் அண்ணா பீதாவின் நண்பன். பெற்றவருக்கு தெரியாதா தன்னுடைய பிள்ளையை வளர்த்தவன் இன்னவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படி என்று அந்த தாய் தந்தை வார்த்தையை நீ கேட்டிருந்தார் உன் வாய் உன்னுடைய வாழ்க்கையும் சீரழிந்திருக்காது. என்னுடைய வாய்நாள வெட்டியாகி விட்டது. இதற்கெல்லாம் காரணம் யாரு? அந்த முன்னே
அயனாகிய பிரம்மன் இருக்கின்றான். அப்பேற்பட்ட பிரம்மதேவன் எழுதக்கூடிய எழுத்தை யாராலும் மாற்றி எழுத முடியாது. இன்னாருக்கு இன்னதற்கும் யார் இவர்தான் கல்யாணம் செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் இவன் மடிய வேண்டும். அப்படி என்று பிரம்மதேவன் என்று எழுதினார். பிரம்மன் எழுதிய ஆட்டுக்காரங்க டீ கொடுக்க சொல்லி எங்க அந்த சொல்லி நைட்டே 10,000 பணம் கொடுத்துருக்கேன் டீக்கு மட்டும். ஒரு டீக்கு தினத்திலே இழிவான குலத்தோர் என தனி வாழ்க்கை செய்தாயே. இப்போது எங்கே போகிறேன் தெரியுமா? என்னுடைய எனக்கு இன்றைய தினத்திலே வெற்றியை தேடி தர வேண்டும். தம்பியாகிய துரியோதனிடத்திலே அந்த செஞ்சோத்து கடனை தீர்க்க எங்க போகிறேன்? அந்த அருணன் உதயம் பகவானுக்கு ரதம் ஓட்டக்கூடியவர். அவர் உதயமாவதற்கு முன்பதாகவே அமராகிய குருசேத்திரம் செல்ல வேண்டும். அமர் என்பது ஒருவர் பங்கல்ல. நான் தான் ஜெயம் பெறுவேன். அந்த அர்ஜுனன் தான் ஜெயம் பெறுவான். அப்படி சண்டை செய்ய நேரத்தில் அந்த யுத்த முனையிலே நான் மரணமாக புரியவில்லை. அப்படியே அந்த அர்ஜுனன் கை காணைப்பட்டு என் சுரமத்தில் நான் வில்லேந்து நிற்கும் நேரத்தில் எதிராளியாய் இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனன் கை கணைப்பட்டு என் சிரமானது துண்டிக்கப்பட்டு இந்த பாராய பிரபஞ்சத்திலே நான் கீழே விழுந்து போடுவேன். கட்டிய கணவன் இறந்து விட்டாரு. அப்படி என்று என்னை மார்மீதும் தோல் மீதும் சாய்த்த அணைப்பா என்று வரவில்லை. ஏனென்றால் அன்றைய தினத்தில் என் தாய் என்னை வளர்க்கவில்லை. என் தந்தை என்னை பார்க்கவில்லை. அனாதியாக இருந்தேன். அங்கே தேசத்த மகடம் தரித்தான். தம்பியாகிய துரியோதனனுக்காக அந்த செய்த கட்டளைப்படி அந்த சத்தியம் தவறாமல் அப்பேற்பட்ட இந்த தினத்திலே எங்கே போகிறேன் தெரியுமா? என்னுடைய முகத்தை நீ பார்க்க வேண்டாம். இழிவான குலத்தோ ராதியின் பிள்ளை தேரோட்டியின் பிள்ளை நீ எப்படி இருக்கிறாயோ அந்த திரையின் மறைவிலே கலியுகத்துல எத்தனை ஆண்கள் எல்லாம் நல்ல மனிதனுக்கு பூரா இப்படித்தான் நேரும். காரணம் என்ன? நல்லவனாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் இந்த மாதிரி வாயாடி முண்டை தான் ஏறுவாங்க. ஆனா இருந்தாலும் எவ்வளவு கெஞ்சி பார்க்கிறேன்,
ஏன் என்னை வளர்த்தவன் துரியோதனன், துரியோதனன். எனக்கு நாட்டை கொடுத்தவன் துரியோதனன். துரியோதனன். இன்று அமராகிய குருசேத்திரம் நான் போகவில்லை என்றால் நான் வளர்ந்ததுக்கு அர்த்தமில்லை கிடையாது. ஆமாங்க. அதனால இன்றைய தினத்தில் நீ திரையின் மறைவாகவே நின்று போய்வாய் என்று ஒரு வார்த்தை சொன்னால் அதுவே எனக்கு தேவை வாக்காக நினைத்து நாளை நடப்பது அந்த 17 அந்த 10 வேந்தரங்களுக்கு அந்த கதிரவே நுழையா முன்னே நான் கண்டிப்பாய் போக வேண்டும். அந்த விதிப்பாயே தன்னை காணே அந்த தேவானும் அறிய மாட்டான் பதிமுகமுடைய 17 நாள் யுத்தத்துக்கு நான் போக வேண்டும். என் தம்பி இடத்திலே என் உயிர் உள்ளவரை என்னை காத்தேன் என்று சொன்னேன் அல்லவா, அந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும். என் முகத்தில் விழிக்க வேண்டாம். திரையின் மறைவாக நின்று ஓய்வா என்று ஒரு வார்த்தை சொன்ன ஏன்னா வந்து ஐயா கலந்து வைத்து அது முகம் பார்த்தான் ஐயா மேவியா முகத்தின் அடி விலங்கிட தெரியுமோ நீ இந்த பாவிய உருண்டு பிறந்து இந்த வையக உலகி காணா பாராத நினைக்க வந்துட்டானா பொன் குழந்தையாம சும்மா கண்டோம் நினைச்சிருக்கேன். யாருக்கு இருக்கிற பணத்துக்கு யாருக்கிட்ட நான் நின்னு பேசணும் அவசியம் கிடையாது. கோடியா பணம் அப்படி இருக்கும்போது நாலு பேசுறத பார்த்தா நம்மளுடைய நம்ம பசு மாடு இருக்குது பாரு, அந்த பசு மாட்டை கொண்டு வந்து நம்மளுடைய விடுதலை வைத்து அந்த பசு மாட்டின் பாலை கறந்து அந்த பாலில நம்ம முகம் பார்த்தால் நம்ம முகம் தெரியுமா? தெரியாதுமா. அந்த பாலாகப்பட்டது பிறையிட்டு வைத்து மறுநாள் காலையிலே தயிராக இருக்கும். அந்த தயிரில முகம் பார்த்தா தெரியுமா? தெரியாது. அல்லது நன்றாக ஒரு மத்திட்டு கிடந்து வெண்ணெய் வேறாகவும் மோர் வேறாகவும் எடுப்போமே, அந்த வெண்ணெயில முகம் தெரியுமா? அல்லது அந்த மோரில முகம் தெரியுமா? அந்த வெண்ணெய் இருக்குது பாரு, அந்த வெண்ணெயானது ஒரு கிளாரத்தில் வைத்து அடுப்பி மீது வைத்து நன்றாக உருக்கெடுத்து நெய்யாக வந்த பின்பு அந்த நெய்யிலே முகம் பார்த்தான். முகம் தெரியுமா? அதே போல இந்த ஆளு சொல்வதை பார்த்தால் பாலாகவும் தயிராகவும் வெண்ணையாகவும் மோராகவும் தெரிகிறது. உரைக்கு எடுத்த நெய்யை போல். தயாதி என்றால் என்ன? தாயாதி என்றால் என்ன? என் குலத்தோனை வெல்வதற்கு போறேன் என்று தெரிவித்தாயே. என் குலத்தோன் என்றால் யார்? இந்த வார்த்தை தான் நான் கேட்டேன். இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன் பணத்துக்கும் புகழுக்கும் வாங்கிட்டு நின்று பேசணும் எனக்கு அவசியம் கிடையாது. உட்கார்ந்து இருக்காங்களே, இங்க உட்கார்ந்து இருக்காங்களே, இவங்க ஒண்ணு காசு கொடுத்து ஆட்டம் வைக்கல, நான் காசு கொடுத்து ஆட்டம் பார்க்க உட்காந்துருக்கேன். பணக்காரி தான். ஐயா நீங்க நல்ல சாதி கெட்ட சாதி எடுத்து சொல்லுங்க. அவனே அம்மா சுருக்கா சொல்றாங்க. கரெக்டான பதில். உங்க சாதியை பத்தி எடுத்து சொல்லுங்க. ஆனால் கேளும் பெண்ணே பொன்னநாயகம், அங்கே எந்த குலத்தை அப்படி என்ற விளக்கம் சொன்னால் விளையாடுகிறாயே, அடியேதான் புலம் தருகுவாயோ. அப்படி என்ற விளக்கம் போகிறேன். கவனமா கேளு. என்ன
எனக்கு ஆனா இந்த ஆளு வாங்கி விட்டு 5 கிலோ பவுன் அப்படி காதுல தூங்கி காதை அடிச்சிட்டு இருக்குதா பாக்குறாரு. அவரு கொடுத்த பணத்துக்கு நீ 40 பவுன் எடுத்துக்கலாம். ஆமா 27 இலைக்கு என்னதுங்க அந்த ஆள் ஒண்ணு எனக்கு சம்பளம் கொடுக்கல, நான் அந்த ஆளுக்கு சம்பளம் கொடுக்கல. ஐயோ அவரு உனக்கு கொடுக்கலாமா? இந்த ஓட்டுக்காரி ஒண்ணு ஊற்றி ஒரு மலையில இருந்து அதுக்கு வாடவை ஏங்க ஹோட்டல்ல கார் இருக்கு நேற்று அதிக மலையில எப்படி ஓய்வு அந்த காசு ஆனா கேளும் பெண்ணே பொன்னாயகம். யாருக்கு பிறந்தேன் என்றால் அங்கே குந்தமாதேவிக்கு ஆமா ஓனாத்திக்கு மூக்கா இருக்கு ஓனாச்சி தலை, அவன் மூக்கும் ஓனாச்சியோட தலையும் கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா ஆண்டி நான் யாருன்னு கேட்டனே, குந்தமாதேவிக்கு முந்தின்னு சொன்னாய. அப்படின்னா குந்தமாதேவிக்கு முந்தினா நீ அண்ணன் தானே, பாண்டவருக்கு நீ மாமன் தானே. நீ தயாதின்னு சொன்னாயே, என் குலத்தோன்னு சொன்னாயே. மாமன் போய் என் குலத்தோன்னு ஆக முடியுமா? மாமன் குலத்துல மாமன் எப்படி இருப்பான்? மாமன் இருப்பான். குந்தமாதேவிக்கு முன்னா அண்ணனா இல்ல சித்தப்பாவா இல்ல பெரியப்பாவா மாமனா மச்சான மானம் கட்டவன். இது நானும் கட்டுவேன். மானம் ஈனம் கெட்டவன். குந்தமாதேவிக்கு முந்தி என்ன நீ யாருன்னு சொல்லுங்க. அப்படின்னு நீ மாமன் தானே வரணும். அதனால மாமனுக்கு பிறந்திருப்பாரோ அதனால மானம் கட்டுவேன். பரவாயில்ல. அப்ப நீ யாருக்கு முந்தி பிறந்த? இல்ல இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நாடகம் சொல்லி கொடுத்தேன். அதை நினைச்சு நான் யோசிச்சேன். ஆனால் கேளும் பொன்னாயகம். நான் எப்படி பிறந்தேன் என்றால் காவியாக பாண்டவர் இருக்கின்றார்களே, தர்மே நீமனார்ச்சுன நகுலன் சகாதேவன் முந்தி என் தாயாக குந்தமாதியை வயிற்றிலே ஆடி குமரி வயற்றினில் பிறந்தவன். என்ன செய்யவனே எனக்கு தெரியாது. என்ன செய்யவனே சரி, குந்தமாதேவிக்கு முந்தி பிறக்கல, பாண்டவருக்கு தான் முந்தின்னு சொன்னேன். சரி அப்படியே இருக்கட்டு, நீ சொல்லியம்மா அப்படியே கூட இருக்கட்டு. ஆனா குமரியன் வயிற்றில இருந்து பிறந்தன்னு சொல்றியா? நான் வரேன். குமரி